மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தரபவர்ணமாத். சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. நம்ம எல்லாரும் நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணன் என்கின்ற உணர்வோடு, அந்த பக்தி ஸ்ரத்தையோடு, அந்த பிரேம பக்தியோடு, அந்த பாவத்தோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஆஸ் யூஷுவல் பொறுப்பு திறப்பு. திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அன் ஆச்சாரிய காலக்ஷேபம், திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம். நம்ம அனுதினம் பாகவதம்னு அத்தியாயமாக எப்பப்பெல்லாம் அவகாசம் இருக்கோ நம்ம வாசிச்சுட்டு வரோம். இது இதில் நமக்கு தெரியுங்கிற பெருமையோ நமக்கு தெரியாதுங்கிற அவமானமோ எதுவும் கிடையாது. பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை கேட்க வைக்கிறார் என்ற அந்த பாவத்தோடு, அந்த பக்தி பிரேமையோடு நாம் இந்த சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். நம்ம இப்போ 3வது ஸ்கந்தத்திலே 5வது அத்தியாயத்துக்கு போகிறோம். இந்த 5வது அத்தியாயம் விதுர மைத்ரேய சம்பாதம். விதுரர் மைத்ரேயரை ஹரித்வாரத்தில் பார்க்குறார். அப்போ நிறைய கேள்விகள்லாம் கேட்க போகிறார். மைத்ரேயர் அதை சொல்ல போகிறார். ஸோ விதுர மைத்ரேய சம்பாதம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. உள்ள நம்ம புகுவதற்கு முன்னால் பூர்வ கதை சங்கிரகம் எங்கே விட்டோம்? இப்போ பூர்வ கதை சங்கிரகம் என்ன பார்த்துட்டு வரோம்? நம்ம மகாபாரதத்தில் விதுரர் மகாபாரத சண்டையில் கலந்துக்க போகிறது இல்லைன்னு தீர்த்த யாத்திரை எல்லாம் போயிட்டு வர வழியில் உத்தவரை கங்கா தீரத்தில் சந்திக்கிறார். விதுரரே ஒரு மகாத்மா, உத்தவர் இன்னொரு மகாத்மா. 2 மகாத்மா சம்பாஷணை பண்ணிக்கிறது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஜஸ்ட்டு நினச்சி பாருங்க போகிறோம். நம்மளாம் வி ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட் டு லிசன் டு தேர் கான்வர்சேஷன். முன்னாடியே சொல்லியிருக்கேன், சில சமயம் பாகவத சப்தாகத்துக்கு கதைக்கு போகிறவாள்லாம் பிரவச்சனத்தில் அன்றைக்கி கதை என்னங்கிறது ஒரு விஷயம், அங்கே வந்திருக்கிற பாகவதாலாம் என்ன சம்பாஷணை பண்ணிக்கிறான்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் போகலாம், அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் போகலாம். அப்பேற்பட்ட ஒரு சம்பாஷணையை நம்ம கேட்டுருக்கோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய சம்பாஷணை நடக்கிறது. இப்போது பக்தி நாரத சம்பாதம் பார்த்தோம். அப்புறம் இப்போ விதுரர் உத்தவர் சம்பாதம் பார்த்துட்டுருக்கோம். அடுத்தது விதுரர் மைத்ரேயர் சம்பாதம் பார்க்க போகிறோம். அது ரொம்ப விஸ்தாரமான சம்பாதம், விதுரர் மைத்ரேயர் சம்பாதம். இப்போ விதுரர் உத்தவரை பார்த்த உடனே நிறையா விசாரிக்கிறார் இல்லையா, மகாபாரத்தில் என்ன நடந்தது, யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் போயாச்சு, அதெல்லாம் விசாரிச்சுட்டு பகவான் என்ன ஆனார் அப்படின்னு கேட்கறச்சே ரொம்ப நாள் திக்கிச்சு போய் உத்தவர் கடைசியில் சொல்கிறார், பகவான் அந்தர்தானம் ஆயாச்சுப்பா, அவருடைய திவ்ய தாமத்துக்கு போயாச்சு, அவருடைய காரியங்கள்லாம் முடிஞ்சுடுத்த. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்சாபனார்த்தாய யதா யதாஹி தர்மஸ்யன்னு தர்மத்தை ஸ்தாபிச்சுட்டு அவர் திரும்பி போயிட்டார்ப்பா. கலி வரப்போகிறது, அதனால் அவர் திரும்பி போயாச்சு. அவர் திரும்பி போச்சே ஒன்றை நினச்சிட்டு தான்ப்பா போனார் அப்படின்னு விதுரரை பார்த்து சொன்னோடனே விதுரரால் நம்பவே முடியல. ஏன்னா நம்மளாம் கடைசி மூச்சு இருக்கிறச்சே பகவானை நினச்சிக்கணும், அந்தே நாராயண ஸ்மிருதிகின்னு தானே சொல்லிருக்கு சாஸ்திரத்தில். அந்திம காலத்தில் ஹரிஸ்மரணம் போகணுன்னு இருந்தால் ஹரி யாரை ஸ்மரணம் பண்ணிட்டு போனான்னா, அந்திம காலத்தில் ஹரி விதுரரை ஸ்மரணம் பண்ணிட்டு போனான்னு கேட்கறச்சே எப்படி இருக்கும் அவருக்கு. ஸோ அப்படி ஒரு பூரிப்பு அவருக்கு. அதெல்லாம் கேட்டுண்டு அப்புறம் சொல்கிறார் உத்தவர் எல்லா கதையும் சொல்கிறார். எனக்கு மொத்த இதையும் சொன்னார்ப்பா, பகவான் பிரம்மாவுக்கு சொன்ன அந்த ஆத்ம ஞானம், விஸ்தாரமாக சொன்ன ஆத்ம ஞானத்தை எனக்கு மட்டும் பிரத்யேகமாக சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே விதுரர் கேட்குறார், எனக்கும் கொஞ்சம் சொல்லுப்பா, நான் இது மாதிரி கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்கிறச்சே உடனே உத்தவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு அவர் சொல்கிறச்சே மைத்ரேயரும் என் கூட இருந்தார், பகவானுடைய ஆக்ஞை மைத்ரேயர் மூலமாக இந்த பாகவத தர்மம் ஆத்ம ஞானத்தை உனக்கு கொடுக்கணும்னு பகவானுடைய ஆக்ஞை. அதனால் அவர் மைத்ரேயத்தை சொல்லிட்டு போயிருக்கார். நான் திரும்பி போகிறச்சே விதுரர் வருவான், அவன் வரச்சே அவனுக்கு விஸ்தாரமாக இந்த பாகவத தர்மத்தை நீங்கள் அவனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கட்டளை நீ ஹரித்வாரத்துக்கு போய் மைத்ரேயரை பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நான் இங்கேருந்து கிளம்பி பத்ரிகாசிரமம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தவர் கிளம்பி பத்ரிகாசிரமம் போயிடுவார். பத்ரிகாசிரமம் போனோடனே இவர் ஒரு கொஞ்ச நாழி ஒரு ஓவர் நைட் அன்றைக்கி ராத்திரி அங்கேயே தங்கி ரொம்ப ஃபீல் பண்ணுவார், இந்த மாதிரி பகவான் போயிட்டாருன்னு. ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்க, இன்னொரு பக்கம் பகவான்
கடைசி காலத்தில் அந்திம காலத்தில் தன்னை நினச்சிண்டு போனாரேன்னு அது ஒரு ஆச்சரியம் அவருக்கு, ஒரு பூரிப்பு. அதனால் மத்தானாக்கா தலை எழுந்து அவரும் வந்து அங்கேருந்து கிளம்பி ஹரித்வாரத்துக்கு வந்து மைத்ரேயரை சந்திப்பார். இதுதான் ஒரு பெரிய இது. இந்த கதையை வந்து பரீட்சித்துக்கு கங்கா தீரத்தில் சுகபிரம்மம் சொல்லின்னு இருக்கார். சுகபிரம்மம் இந்த மாதிரி கதையை சொல்லின்னு இருக்கச்சே பரீட்சித்துக்கு அப்பப்போ கேள்வி கேட்பான் இல்லையா. எல்லாமே இந்த கேள்விகள் எல்லாமே நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான். விதுரர் கேள்வி கேட்டார் உத்தவரை, ஏன் அவருக்கு தெரியாதா அவர் எப்பேற்பட்ட மகாத்மா, உத்தவர் இன்னொரு மகாத்மா, இவாளுக்கெல்லாம் தெரியும். இவா கேட்குற கேள்விகள் மூலமாக நமக்கு இதெல்லாம் உணர்த்துறான் இல்லையா. தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த கேள்விகள் இப்போ பரீட்சித்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறார் சுகர், இந்த மாதிரி ஆச்சுப்பா, விதுரருக்கு வந்து மைத்ரேயரை போய் பாருங்கிறது பகவானுடைய ஆக்ஞை, அதெல்லாம் சொல்லிகிட்டே வரச்சே அப்போ பரீட்சித்து கேட்குறார், பகவானை எல்லாரும் போயிட்டாளே, அவாவாளுக்கு இவருக்கு ஒரு சாபம், காந்தாரி சாபங்கிறள், முனிவர் சாபங்கிறள், அந்தனர் சாபங்கிறள், யாதவர்கள்லாம் போயாச்சு, போஜர்கள் போயாச்சு, விஷ்ணு குலத்தவர்கள் சிறந்த வீரர்கள்லாம் போயாச்சு, சண்டேல சேனை தலைவர்கள் எல்லாரும் போயாச்சு, அந்த தேர சாரத்தியம் என்ற மகாரதர்கள் எல்லாம் போயிட்டா. 18 அக்ஷோகினி படை இருந்தது இல்லையா, கிருஷ்ணனோட 11 அக்ஷோகினி படை போய் துரியோதனனுக்காக சண்டை போட்டுது. இந்த பக்கம் ஒரு 7 அக்ஷோகினி படை இருந்தது, எல்லாம் போயிடுத்தேப்பா, எல்லாரும் போயாச்சே. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எல்லாரும் போயாச்சேன்னு. எல்லாரும் போனது மட்டும் இல்லை, பகவானும் போயாச்சே, பகவானும் அந்தர்தானம் ஆயிட்டாரு, தன்னுடைய திவ்யதாமத்துக்கு போயிட்டாரு. அப்படி இருக்கிறச்சே அவர்களில் ஒருவரான உத்தவர் மட்டும் எவ்வாறு மீதமானார் அப்படின்னு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டளை கொடுத்துட்டார். அவர் மட்டும் எவ்வாறு மீதமானார்னு அவரை பற்றி ஒரு கேள்வி. எதுக்காக இந்த கேள்வி கேட்குறார், உத்தவரை சிங்கிள் அவுட் பண்ணுறார் அப்படிங்கிறது. உத்தவர் எப்பேற்பட்டவர்னு நமக்கு தெரியணும். எப்படி அர்ஜுனனை கருவியாக வச்சுண்டு பகவத்கீதையை நமக்கு கொடுத்தார் பகவான் இல்லையா. அர்ஜுனனை கருவியாக வச்சுண்டு தான் நமக்கு பகவத்கீதை கிடச்சிது. உத்தவரை கருவியாக வச்சுண்டு நமக்கு உத்தவ கீதை கிடச்சிது. உத்தவ கீதையே கிட்டத்தட்ட 30 அத்தியாயம், கிட்டத்தட்ட ஒரு 1400 ஸ்லோகம் இல்லையா. அந்த உத்தவரை கருவியாக வச்சுட்டு எப்பேற்பட்டவர் உத்தவர் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் நம்ம கடைசியாக பார்த்தோம். இந்த 3வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயத்தில் இந்த மாதிரி பரீட்சித்து கேள்வி கேட்பார். உடனே சுகபிரம்மம் இது வந்து அதுக்கு பதில் சொல்லுவார். பகவான் வந்து ஒரு காரணமாக தான்ப்பா அவரை விட்டுட்டு போயிருக்கார் உத்தவரை. அவர் வந்து சத்திய சங்கல்பர். பகவான் நினைத்ததை நினைத்தவாறே முடிப்பவர். அந்தனரது சாபம் வந்து இதெல்லாமே ஒரு வியாஜம், எல்லாம் ஒரு வியாஜம். இவருக்கு வந்து என்ன தோணித்து, தாம் போனாலும் இந்த ஆத்ம ஞானத்தை ஒருத்தட்ட கொடுத்துட்டு போகணும். அவன் இதை வாங்கிறதுக்கு தகுதியான ஆளாக இருக்கணும் எல்லாத்தையும் இல்லையா. ஆத்ம ஞானம்ங்கிறது ஆர்டினரி விஷயம் இல்லை. அதை வந்து அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லணும். அவனுக்கு ஆத்ம ஞானம் கிடச்சி அவன் பெரிய ஆளாகிறது பெரிய விஷயம் இல்லை. அவன் பெரிய ஆள் ஏற்கனவே. உத்தவருங்கிறவர் ஏற்கனவே கிருஷ்ணனுக்கு சமமானவர். இந்த ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுண்டு ஒரு நம்ம அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன்ட்டை தானே நம்ம அதை டெலிகேட் பண்ணுவோம். பகவான் தன்னுடைய காரியத்தை ஒருத்தங்கிட்ட டெலிகேட் பண்ணணும்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கணும். நம்ம சக்சஷன் பிளானிங்லாம் போடுறோம் இல்லையா, இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ். இதில் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெலிகேஷன் எப்பேற்பட்டவர் அவர், அந்த யோகியதை அவர்கிட்ட இருக்கு. அதனால் அவருக்கு தெரியும் உத்தவர் தனக்கு எந்த வகையிலும் குறைந்தவர் அல்லர். அவர் தன்னைத்தானே வெற்றி கொண்டவர், புலனடக்கம் உடையவர், உலகியல் இன்பங்களை கண்டு மனஞ்சலியாதவர். ஆகவே பகவானை பற்றிய தத்துவ ஞானத்தை உலகினருக்கு அளித்து கொண்டு அவர் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து பத்ரிகாசிரமத்துக்கு போக சொல்கிறார். அந்த ஆக்னியை கட்டளையாக ஏற்றுண்டு அவர் பத்ரிகாசிரமம் போய் அங்கே சமாதி யோகத்திலே கிருஷ்ண பகவானை ஆராதனை பண்ணிட்டு அவருடைய அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை உத்தவர் அங்கே ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் வந்து பத்ரியில் அவருடைய இதை ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம என்டர் பண்ணுற அத்தியாயம் வந்து 5வது அத்தியாயம், 3வது ஸ்கந்தத்திலே 5வது அத்தியாயம். இது என்ன தலைப்பு? விதுரர் கேட்க மைத்ரேயர் படைப்பை பற்றி வர்ணிக்கின்றார். அதாவது இதில் என்ன வரும்னா,
இதுக்கு முன்னாடி பக்தி நாரத சம்பாதம் இதெல்லாம் பார்த்த மாதிரி இந்த 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தாதும் இது எப்படின்னா விதுர மைத்ரேய சம்பாதம் விஸ்தாரமாக சொல்ல தொடங்கி பிராகிருத சிருஷ்டி வைகிருத சிருஷ்டி இந்த படைப்பு சனகாதி மரீச்சாதி நவா பிரஜாபதிகளுடைய சிருஷ்டி எல்லா சிருஷ்டிகளும் தாவரங்கள் மனிதர்கள் விலங்குகள் முதல்ல மனுலேருந்து ஆரம்பித்து சனகாதிகள் மரீச்சாதி நவா பிரஜாபதிகள் இவாளோட இதெல்லாம் அத்தனை பேரையும் பகவான் படைச்சு அதுக்கப்புறம் பகவானுடைய வராக அவதாரம் கபிலாவதாரத்திலே பகவான் தன்னுடைய தாயாரான தேவகூதிக்கு பாகவத தர்மத்தை சொல்கிறது. இதெல்லாம் 3வது ஸ்கந்தம் முழுக்க பார்க்க போகிறோம். 4வது ஸ்கந்தத்தில் துருவ சரித்திரம், பிருது அவதாரம், புரஞ்சனோபாக்கியானம் இதெல்லாம் விதுர மைத்ரேய சம்வாதமாக பார்க்க போகிறோம். இவர் ஒருத்தர் கேள்வி கேட்குறார், விதுரர் கேள்வி கேட்குறார், மைத்ரேயர் சொல்கிறார். இவருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், அவருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். 2 பேருமே ஞானி. இந்த 2 ஞானிகள் சம்வாதம் மூலமாக நமக்கு இந்த விசேஷ தர்மங்கள் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பாகவத தர்மங்கள், பாகவதம் இதுவும் பார்ட் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம். வி ஆர் கோயிங் டு லேர்ன் இட். இந்த கேள்விகள் இவர் கேட்குறாரு. இவர் கேட்க போகிற கேள்விகள் முன்னவோ ஒரு 7 கேள்விகள் தான் முதல்ல ஆரம்பிப்பார். அதுக்கு ஒன்லைன் ஆன்சர்லாம் கிடையாது. அந்த மொத்த ஸ்ரீமத் பாகவதம் தான் இதுக்கு ஆன்சர். விஸ்தாரமாக சொல்ல போகிறார் இல்லையா, அதுதான் இவர் கேட்க போகிற கேள்விகளுக்கு விடை. ஹேவிங் செட், நம்ம இப்போ நேர 5ஆம் அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். இப்போ ஸ்ரீ சுகவாசலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆழ்ந்து அகன்ற அறிஞரான மைத்ரேய மகரிஷி விண்ணுலகிலிருந்து விழும் கங்கை மண்ணுலகத்தை தீண்டும் ஹரித்வாரத்தில் வசித்து வந்த பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பக்தியினாலே மன தூய்மை பெற்ற அந்த குருகுல நிதியான அந்த விதுரர் மைத்ரேயரது நற்குல நற்சீலங்களினாலே ஈர்க்கப்பட்டு அவரிடம் பின்வரும் ஐயங்களை பற்றி கேட்கலானார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பரீட்சித்துக்கு சொல்கிறார், எப்பேற்பட்டவன்டா அந்த விதுரன். அவன் மைத்ரேயருடைய அந்த நற்குணங்களினாலும் நற்சீலங்களினாலும் அந்த மைத்ரேய மகரிஷினாலே ஈர்க்கப்பட்டு மைத்ரேய மகரிஷிடம் தன்னுடைய ஐயங்களை எல்லாம் பற்றி கேட்கலானார். இப்போ விதுரர் உத்தவர்கிட்ட முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு. ஸோ விதுரர் ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இது 2வது ஸ்லோகம், 3வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். சுகாய கர்மாணி கரோதி லோகஹ நதை சுகம் வா யதுபாரம் வா விந்தேத பூய ததயேவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேத்னஹ. சுகாய கர்மாணி கரோதி லோகஹ நதை சுகம் யதுபாரம் வா விந்தேத பூய ததயேவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேத்னஹ அப்படின்னு இந்த கான்வர்சேஷனை விதுரர் ஆரம்பிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்ப்போம். உலகில் உள்ள அனைத்து மக்களும் தமக்கு சுகமே வேண்டும் என்று எண்ணித்தான் பற்பல செயல்களை செய்கின்றார்கள். நம்மளை பற்றி தான் சொல்கிறார் இல்லையா. எல்லா காரியமுமே நம்ம சுகத்துக்காக தானே பண்ணுறோம். துக்கத்துக்காக யாராவது ஒரு காரியம் பண்ணுவாளா? ஆனால் அவ்வாறு செய்வதாலேயே இன்பம் பெறுகிறார்களா? இதெல்லாம் விதுரர் கேட்குறார். விதுரர் ஒரு மகாத்மா, அவருக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளுக்காக தான் இதெல்லாம் கேட்குறார். விதுரரே ஒரு மகான், மைத்ரேயர் இன்னொரு மகான், விதுரர் கேட்குறார். இது நமக்கு தெரிவிப்பதற்காக தான் இதெல்லாம் கேட்குறார். இவ்வளவு மக்களும் சுகத்துக்காக தான் காரியம் பண்ணுறா. ஆனால் அவ்வாறு செய்வதால் அவளுக்கு இன்பம் கிடைக்கிறதோ? இல்லை. சரி, துன்பம் தான் விலகி போகிறதோ எனில் அதுவும் இல்லை. சுகமும் கிடைக்க மாட்டேங்கிறது, துன்பமும் போக மாட்டேங்கிறது. மாறாக மேலும் மேலும் புதிதான துன்பங்கள் வளருகின்றன. இதற்கு எது செய்தால் நலம்? தயவு செய்து தாங்கள் தான் இதற்கான நல்வழியை கூற வேண்டும். எல்லாரும் முக்கியமாக கேட்டுக்கணும். பாகவதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் 1000 விஷயம் இருக்குது, 10,000 விஷயம் இருக்குது, லட்சம் விஷயம் இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி கேள்வி கேட்பா.
நம்ம படிச்சுட்டே இருக்கச்சே வி ஹாவ் டு வேக் அப். ஓ, இது நமக்கு கேட்குற மாதிரி இருக்கே. நம்ம போய் நம்ம ஆச்சாரியன்ட்ட கேட்போம், நான் தினம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறேன், தினம் பாகவதம் படிக்கிறேன், இதனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி வருது, இந்த கேள்வி நம்ம கேட்போம் இல்லையா? அதே தான் விதுரர் கேட்குறார். எல்லாரும் எதுக்குடா நான் நன்னா இருக்கணும், என் பசங்க நன்னா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், இதுக்காக தான் எல்லா காரியம் பண்ணுறா. ஆனால் எல்லா சமயமும் எல்லாம் நடக்க மாட்டேங்கிறது. அதே மாதிரி இருக்கிற துன்பம் தான் போகிறதா, அதுவும் உடனே ஒன்றும் போகிறதா தெரியல. மாறாக புதுசாக துன்பங்கள்லாம் வருது. இப்படி இருக்கிறச்சே நான் எதை பண்ணுறது, எதை செய்தால் நலம், தயவு செய்து தாங்கள் தான் இதற்கான நல்வழியை கூற வேண்டும்னு விதுரர் இந்த இதை ஆரம்பிக்கிறார். இந்த செஷன் விதுர மைத்ரேய சம்வாதத்தில் முதல் கேள்வி. இப்போ வரிசையாக ஒரு 7 கேள்வி கேட்பார். அதுக்கப்புறம் கேட்டுட்டே போவார். த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 7 questions. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதான். அவரே சொல்லிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பாருங்கள், 3வது ஸ்லோகத்தில் 2வது ஸ்லோகத்தில் இந்த கேள்வியை கேட்குறார். இப்போ 3வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த முற்பிறவி வினையின் காரணமாக, முற்பிறவியின் செய்த வினையின் காரணமாக பகவான் கிருஷ்ணனிடம் நாம் அன்பு கொள்ளாமல் அறநெறியை விடுத்து மரநெறியை சார்ந்து ஒழுகி அதனால் அல்லலுறும் மக்களை காத்து அருளவே தங்களை போன்ற நற்பேறு பெற்ற ஸ்ரீ கிருஷ்ண பக்தர்கள் உலகில் உலாவந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா அப்படின்னு அவரை விதுரர் மைத்ரேயரை ஒரு ஸ்துதி பாடி, எல்லாருமே ஸ்துதி, நிறைய பாகவத்தில் ஸ்துதி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கஷ்டப்படுறவாளுக்கு அவளை காத்தருளவே உங்களை மாதிரி பக்தர்கள்லாம் இருக்கு. ஏன்னா பகவான் போயாச்சு. இப்போ நாங்கள்லாம் யார்கிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்போம்? உங்களை மாதிரி இவாள்கிட்ட தானே நாங்கள் போய் கேட்கணும். இந்த மாதிரி பகவானுடைய கிருஷ்ண பக்தர்கள் யார் இருக்கோளோ அவள்கிட்ட தானே நாங்கள் போய் கேட்க முடியும் அப்படின்னு ஒரு 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 அக்னாலஜ்மெண்ட் அவருக்கு. ஏன்னா இந்த கேள்வியை நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, உங்களை மாதிரி இருக்கவாள்கிட்ட தான் நான் கேட்க முடியும், பகவான் இல்லை இப்போ எங்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறார். முதல் கேள்வி பார்த்துட்டோம். இப்போ 2வது கேள்வி ஸ்லோகம் நம்பர் 4. ஆகவே இப்போ திருப்பியும் மேலே போகிறார். சாதுக்களில் உயர்ந்தவரே அப்படின்னு இவர் விதுரர் மைத்ரேயரை பார்த்து சொல்கிறார். சாதுக்களில் உயர்ந்தவரே, எந்த நல்வழியில் சென்றால் பகவான் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து அந்த பக்தனின் பக்தியினாலே பரிசுத்தம் அடைந்து இதயத்திலே அமர்ந்து கொள்வான். நம்ம இதயத்தில் பகவான் உட்காந்துக்கணும்னா என்ன எப்படி இருக்கணும், எந்த நல்வழியில் சென்றால்? ஜெயராம சர்மா கதையில் சொல்வார், இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்க்கு போகிறான், இந்த 500 ரூபா பேண்ட் அழுக்காகக்கூடாதுன்னு 5 ரூபாய் கைக்குட்டையை தரையில் போட்டுண்டு அந்த கைக்குட்டைக்கு மேலே அந்த கர்ச்சீஃப்க்கு மேலே போட்டுண்டு உட்காந்துக்கிறான். இந்த 500 ரூபா பேண்ட்டே அழுக்காகக்கூடாதுன்னு இவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேடா. இந்த மாதிரி உன்னோட ஹிருதயத்தில் பகவான் உட்காரணும்னா அந்த ஹிருதயத்தை எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கணும், அந்த மனசை எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கணும். பகவான் நம்ம ஹிருதயத்தில் உட்காரணும்னா நம்ம அந்த மனசை எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவார், எக்ஸாம்பிள் சொல்லுவார். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார் பாருங்க. இந்த ஸ்லோகத்தில் சாதுக்களில் உயர்ந்தவரே, எந்த நல்வழியில் சென்றால் பகவான் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து அந்த பக்தனின் பக்தியினாலே பரிசுத்தமடைந்த அந்த இதயத்திலே அமர்ந்து அருள்வான், அமர்ந்தருள்வான் அப்படின்னு சொல்கிறார். 2வது கேள்வி இது. அதிலே கூட சொல்லிட்டே வரார். ஆன்மாவின் அபரோக்ஷ சாட்சாத்காரத்துடன் கூடியதும் அனாதியான வேதங்களையே பிரமாணமாக உடையதுமான ஞானத்தை அவன் எப்படி அருள்வான்? அந்த அமைதி நல்கும் நல்வழியை எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இது 2வது கேள்வி. எப்படி பகவான் நம்ம ஹிருதயத்தில் அமர்வான்? அந்த ஆன்மாவின் அபரோக்ஷ சாட்சாத்காரத்துடன் கூடியதும் அனாதியான வேதங்களையே பிரமாணமாக உடையதுமான அந்த ஞானம் நமக்கு வேண்டும். அதை எப்படி கிடைக்கும்? பகவான் எப்படி கொடுப்பான்? முதல்ல எப்படி உட்காருவான், எப்படி அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பான், அந்த ஆத்ம ஞானத்தை எப்படி நமக்கு கொடுப்பான்? அவற்றை அது அதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு அங்கே சொல்கிறார். 3வது கேள்வி. இப்போ பகவானோ முக்குண மாயை, முக்குணம்னா என்ன? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். முக்குண மாயைக்கும் தலைவன். நம்ம தான் இதில் மாட்டிப்போம் மாயையிலாம் இல்லையா? அவனுக்கு அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு தலைவன் அதுக்கெல்லாம். உலகங்களையும் மும்மூர்த்திகளையும் 3 வேதங்களையும் அடக்கி ஆள்பவர். அவரோ எதற்கும் அடிமையாகாத சுதந்திர புருஷர்.
பகவான். அவர் அவதாரம் செய்து என்னென்ன செயல்கள் புரிந்தார்? அவருக்கென்று எந்த செயலும் இல்லையே, ஆயினும் இந்த உலகத்தை படைத்தார். எப்படி படைத்தார்? உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்க்கை என்று ஒன்றை படைத்து அவற்றை எவ்வாறு நிலைக்கச் செய்து காக்கின்றார்? இது மூன்றாவது கேள்வி. முதல் கேள்வி என்ன? இந்த மாதிரி மக்கள் சுகமே வேணும்னு எல்லாத்தையும் பண்ணுறா, சுகமும் கிடைக்கல, துன்பமும் விலகலை. எதை பண்ணணும்ப்பா? எதை பண்ணணும்? நீங்கள் தான் ஏதாவது ஒரு நல்ல எங்களுக்கு புதுசாக துன்பம் வந்துட்டே இருக்க, எதை பண்ணுறதுன்னு முதல் கேள்வி கேட்குறார். ரெண்டாவது கேள்வி, நம்ம ஆத்மாக்குள்ளே, நம்ம ஹிருதயத்துக்குள்ளே பகவான் எப்படி வந்து அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? அவர் வந்து உட்கார்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? அவர் வந்து உட்கார்ந்து நமக்கு இந்த ஆத்ம ஞானத்தை அவர் நமக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? எப்படி அருள்வான்? அது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி வந்து, பகவானோ முக்குண மாயைக்கும் தலைவன், உலகங்களையும் மும்மூர்த்திகளையும் 3 வேதங்களையும் எல்லாத்தையும் அடக்கி ஆள்பவன். அவரோ எதற்கும் அடிமையாகாத சுதந்திர புருஷன். அவர் அவதாரம் செய்து என்னென்ன செயல்கள் பண்ணார்? as if he doesn't know. அப்படி எக்கச்சக்கமாக அவதாரம் எடுத்திருக்கான்னு சொல்கிறா இல்லையா? தசாவதாரங்கிறது ஒரு சிம்பிள் சாம்பிள், ஒரு டாப் 10 தான் இல்லையா? அவதார ராக்கிக்கு அசங்கேகன்னு அசங்கியமான அவதாரங்கள் கணக்கில் அடங்காத எடுத்திருக்கார். அவர் அவதாரம் பண்ணி என்னென்னலாம் பண்ணார்? இவர் தெரியாத மாதிரி கேட்குறார் நமக்கு சொல்கிறதுக்காக. இதெல்லாம் பின்னாடி வரும் இல்லையா? ஒரு அவதாரமும் பார்க்க போகிறோம். வராக அவதாரம்லேருந்து ஆரம்பித்து ஒரு அவதாரமாக பார்க்க போகிறோம் நம்ம, ரைட்? ஸோ இதில் சிலதெல்லாம் நமக்கு விஸ்தாரமாக சொல்லிருப்பா, சிலதெல்லாம் சுருக்கமாக சொல்லிருப்பா, சிலதெல்லாம் ஒரே ஒரு லைன்லேயே சொல்லிருப்பா. அது நமக்கு தெரியவே தெரியாது. அதை திருப்பி ஸ்லோகம் பை ஸ்லோகம் படித்தா தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு அவதாரம் இருந்திருக்கு அப்படிங்கிறதே நமக்கு அது படித்தா தான் தெரியும். ஸோ அது மாதிரி அவர் சொல்கிறார், பகவான் வந்து அவதாரம் பண்ணி என்னென்னலாம் பண்ணார்? அவருக்குன்னு ஒன்றும் கிடையாது. எதுக்காக அவதாரம் பண்ணார்? அவருக்குன்னு ஒன்றுமே கிடையாதேப்பா. ஆயினும் இந்த உலகத்தை படைச்சிருக்கார். உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் அதை எப்படி அதை how did he sustain, how did he create, how did he sustain? கடைத்தல் காத்தல்லாம் பண்ணிருக்கார். எப்படி பண்ணார் எப்படின்னு மூணாவது கேள்வி. நான்காவது கேள்வி, பின்பு எவ்வாறு செயலற்ற யோக மாயையின் உதவி கொண்டு இந்த உலகத்தை தன் இதயத்திலே லயமடைய செய்து செயலொன்றும் ஆற்றாது தனது சேஷ சயனத்திலே அவர் அமர்ந்து சாய்ந்து ஓய்வு கொள்கிறார் அப்படின்னு அடுத்த கேள்வி. இந்த யோக மாயை வச்சுட்டு தான் இந்த பிரபஞ்சத்தை அவர் படைக்கிறார். இந்த உலகை தன் இதயத்திலே லயமடைய செய்கின்றார். முதல்ல வந்து படைத்தல் காத்தல், அந்த பிரளயத்துக்கு அப்புறம் திருப்பியும் எல்லாம் போய் எங்கே போய் ஒடுங்கிறது? பகவானுடைய ஹிருதயத்தில் போய் உடம்புல போய் எல்லாம் ஒட்டிக்கிறது இல்லையா? அது எப்படி ஆறுது? அவர் பாட்டுக்கு எல்லாம் அனந்த சயனத்தில் ஜாலியாக படுத்துன்னு இருக்கார். எப்படி எல்லாத்தையும் அந்த மாதிரி அந்த இடத்துல அப்படி சாஞ்சுண்டே இத்தனை காரியம் பண்ணுறார்? படைத்தல் காத்தல் அழித்தல் அனிஹிலேஷன் எல்லாம் வந்து திருப்பி அவர்கிட்ட சேர்ந்துக்கிறது. அப்படி ஜாலியாக ஒய்யாரமாக இருக்கார். எப்படிப்பா அது அப்படின்னு ஒரு நாலாவது கேள்வி. அது அஞ்சாவது, மேலும் யோகேஸ்வரனான பகவான் ஒருவராக இருந்தும் இந்த பிரம்மாண்டத்தின் அனைத்து உயிர்களிலும் அந்தர்யாமியாக நிலவி பல்வேறு உருவங்களிலும் பல பலியாக காட்சியளிக்கின்றாரே, அது எப்படி? இந்த எல்லா ரகசியங்களையும் எங்களுக்கு தாங்கள் கூற வேண்டும். எப்படி? பகவான் ஒருவர் தான் இருக்கார். பகவான் ஒருவராக இருந்தும் ஆதியம் ஜோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்தான், அங்கேயும் பூர்ணம் இங்கேயும் பூர்ணம், அதை இத்தனை உருவம் எடுத்துட்டு இருக்கார். இருந்தாலும் இன்ஃபினிட்டி மைனஸ் எனிதிங் இஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி. நம்ம நிறையா தரம் பார்த்துருக்கோம் இதை இல்லையா? அங்கேயும் பூர்ண வஸ்துவாக மேலே இருக்கார், இங்கேயும் இத்தனை ரூபம் எடுத்துட்டு இருக்கார். மனுஷனாக இருக்கார், விலங்குகளாக இருக்கார், மனுஷன்லேயே வெவ்வேறு விதமான மனுஷனாக இருக்கார், விலங்குகள்லேயே வெவ்வேறு விதமான விலங்குகளாக இருக்கார், தாவரங்களில் வெவ்வேறு விதமான தாவரங்களாக இருக்கார். இத்தனையிலையும் அந்தர்யாமியாக யார் இருக்கார்? பகவான் தான் இருக்கார் இல்லையா? இத்தனையும்குள்ளும் அந்தர்யாமியாக இந்த பகவான் தான் இருக்கிறார். பல்வேறு உருவங்களிலும் பலவாக காட்சி அளிக்கிறார். அது எப்படி? இந்த எல்லா ரகசியங்களையும் தாங்கள் எங்களுக்கு கூற வேண்டும் அப்படின்னு கேள்வி கண்டினியூ ஆகுது. இந்த அஞ்சாவது கேள்வி, அந்தணர்கள் பசுக்கள் தேவர்கள் ஆகியோரை காத்து அருளவே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம்ங்கிற மாதிரி எல்லாரையும் காக்கிறதுக்காகவே பல உருவங்களில் அவதாரம் செய்து பற்பல திருவிளையாடல்களை பகவான் புரிந்தார். பகவான் அவற்றையெல்லாம் எங்கள் அந்த
அப்பேற்பட்ட அவதாரங்களை எல்லாம் எங்களுக்கு தாங்கள் கூற வேண்டும். அவரோ குறைவற்ற தூய்மையான புகழுக்கெல்லாம் புகழ், அமுதம் போன்ற அவரது திருவிளையாடல்கள் பற்றிய சரித்திரங்களை பலபடியாக கேட்டும், பற்பலரிடம் கேட்டும் எங்கள் மனது நிறைவு பெறவில்லை. இதை நாங்கள் நிறைய தரம் கேட்டிருக்கோம்ப்பா. யார் யாரெல்லாம் கதை சொல்லிருக்கா எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கோம். இருந்தாலும் சாதுவான ஞானியான உங்கள்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அவள்கிட்டலாம் கேட்டு எங்களுக்கு அந்த நிறைவே வரலப்பா. எத்தனை தரம் கேட்டாலும் நிறைவே வரல. பாகவதத்தை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது, நிறைவே வரல. அதனால் நீங்களும் ஒரு தரம் சொல்லுங்க, விஸ்தாரமாக சொல்லுங்க அப்படின்னு அந்த 5வது கேள்வி கண்டினியூ ஆகுது. இப்போ 6வது கேள்வி. அவரோ உலகத்தை காத்தருளும் லோக பாலகர்களுக்கெல்லாம் அதிபர். அவர் எந்தெந்த தத்துவங்களை ஏற்று இந்த உலகங்களையும் அதன் தலைவர்களையும் லோகலோக பர்வதங்களுக்கும் அப்பால் உள்ள பிரதேசங்களையும் படைத்தார். அங்கு பலவிதமான ஜீவர்களையும் அவர்களது கடமைகளையும் எவ்வாறு பல பல செயல்கள் எல்லாத்தையும் எப்படி படைத்தார், எப்படி பண்ணார், இதெல்லாம் எந்தெந்த தத்துவங்களை ஏற்று இந்த உலகங்களையும் இதன் தலைவர்களையும் அதெல்லாம் எப்படி படைத்தார் அவர். ஸோ இந்த கேள்வி சிம்பிள். எந்தெந்த தத்துவங்களை ஏற்று இந்த உலகங்களையும் அதன் தலைவர்களையும் பகவான் படைத்தார். பின்னாடி பார்க்க போகிறோம். மகத்தத்துவம்னு வரும். இந்த மகத்தத்துவத்திலேருந்து மகான்க தத்துவத்திலேருந்து எப்படி முதல்ல பகவான் புருஷன், அவர் தான் புருஷன். புருஷன்லேருந்து நம்ம நிறைய விஸ்தாரமாக பார்த்துருக்கோம், நிறைய தரம் பார்த்துருக்கோம். இந்த கிரியேஷனை பற்றி ஒரு 3 சத்சங்கம் முன்னாடி முதல்ல பார்த்துருக்கோம். அப்புறம் 2வது ஸ்கந்தத்தில் ஒரு விஸ்தாரமாக கிரியேஷனை பற்றி பார்த்துருக்கோம். எப்படி புருஷன்லேருந்து பிரகிருதி வந்தது, பிரகிருதிலேருந்து மகான்கிற தத்துவம் வந்தது, மகான்கிற தத்துவத்திலேருந்து அகங்காரம், அகங்காரத்தில் சாத்திய அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் வந்தது. அதுக்கப்புறம் எப்படி பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்லாம் வந்தது. இன்னும் இதோட மனசு வந்தது. இதெல்லாம் மொத்தம் 23 தத்துவங்கள். இதெல்லாம் பார்த்து we have seen it in detail. ஸோ அதை திருப்பியும் இவர் இங்கே கேட்குறார், விதுரர் கேட்குற மாதிரி. அதெல்லாம் பக்தி நாரத சம்வாதம்னு அவளுக்குள்ள கான்வர்சேஷன் அங்கேயே ஒரு தரம் பார்த்தாச்சு. இப்போ விதுர மைத்திரேய சம்வாதம் தான் இருக்கிறதுலையே விஸ்தாரமான சம்வாதம். ஸோ இங்கே விதுரர் திருப்பியும் இந்த கேள்வியை கேட்குறார், என்று எப்பேற்பட்ட தத்துவங்களை உபயோகித்து எவ்வாறு படைத்தார் அப்படிங்கிறத திருப்பியும் கேட்குறார். நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் அவர் விதுரர் கேட்குறார், மைத்திரேயர் சொல்ல போகிறார், இருந்தாலும் சொல்ல போகிறார். சரி, 7வது கேள்வி. அந்தண சிரேஷ்டரே, இந்த உலகங்கள் அனைத்தையும் படைத்த தான் தோன்றியான ஸ்ரீமன் நாராயணன் எவ்வாறு பல ஜீவர்களுக்கும் இயற்கையாகவே தனித்தனியான இயல்பு, செயல், மேனி, பெயர் என பல வகைகளை படைத்தார். இந்த கேள்வி நமக்கே வரும். அவர் நமக்காக தான் கேட்குறார். இத்தனை ஜீவராசிகளை படைச்சு ஒன்றுத்துக்கும் ஒரு பட்டாம்பூச்சி எப்படி இருக்கணும், ஒரு நாய் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு நரி எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு ஆண் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு பெண் எப்படி, அதோட தனித்தனி இயல்பு, செயல், மேனி, பெயர் என பல பல வகைகளை எப்படி படைத்தார். எப்படிலாம் ஆச்சரியமாக இருக்கே. இத்தனை ஜந்துக்கள், 8.4 மில்லியன் ஸ்பீசிஸ் இருக்குது இந்த உலகத்தில். அக்கார்டிங் டு பாகவதம் நம்ம பார்த்தோம். 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குது, வெவ்வேறு வெவ்வேறு வகையான உயிரினங்கள் இல்லையா. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு மாதிரி உயிரினங்கள், அண்டார்டிகா கண்டத்தில் ஒரு மாதிரி உயிரினங்கள், ஆசிய கண்டத்தில் ஒரு மாதிரி உயிரினங்கள், அமெரிக்காவில் ஒரு மாதிரி உயிரினங்கள், ஒவ்வொரு விதமாக. சில மிருகங்கள் சில காண்டினென்ட்ஸில் தான் இருக்கும், மற்ற காண்டினென்ட்டில் கிடைக்காது. கங்காரு ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சில உயிரினங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு எப்படிப்பா படைச்சார், அப்படியே பிரமிப்பாக இருக்கே அப்படின்னு விதுரர் இதை கேட்குறார். ஸோ இதான் முதல்ல 7 கேள்வி. இந்த 7 கேள்வி சுருக்கமாக ஒரு தரம் பார்ப்போம். இப்போ குயிக் ரீகேப். நம்ம என்ன பார்த்தோம்? விதுரர் மைத்திரேயர்கிட்ட 7 கேள்வி. என்ன கேள்வி? உலகில் அனைத்து மக்களும் சுகம் போண்டுன்னு பண்ணுறா இல்லையா, நிறைய காரியம் பண்ணுறா, அதனால் அவளுக்கு இன்பம் வருதா, இல்லை மேலும் மேலும் பல பல துன்பங்கள் தானே வருது, அதனால் என்ன பண்ணணும் அவ அப்படின்னு முதல் கேள்வி. 2வது கேள்வி, எந்த நல்வழி செய்தால் இறைவன் மகிழ்ந்து பக்தனின் தூய்மையான உள்ளத்தில் பகவான் உட்காந்துப்பார், அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு எங்களுக்கு அங்கேருந்து உட்காந்து எப்படி எங்களுக்கு ஆத்ம ஞானங்கள்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறது 2வது. 3வது,
பகவான் சுதந்திர புருஷன் இல்லையா, 3 உலகங்களையும் அடக்கி ஆள்பவர். அவர் என்னென்னவோ அவதாரம் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னென்ன திருவிளையாடல் பண்ணார், என்னென்ன பண்ணார் எனக்கு சொல்லுங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியல. எக்கச்சக்கமான அவதாரம் பண்ணிருக்கார். 3வது 4வது எப்படி பகவான் தான் யோகமாயை சேர்ந்து தன்னுடைய எப்படி வந்து உலகம் எப்படி லைக்கிறது அவரிடம். ஸோ எப்படி பகவான் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், எப்படி தன்னுள்ளே எல்லாத்தையும் இந்த பிரளயம் வந்தாவிட்டு தங்கிட்டே எல்லாம் போய் ஒட்டிக்கிறது இல்லையா, அதெல்லாம் எப்படி பண்ணுறார். இது 4வது. 5வது என்ன, பகவான் ஒருவராக இருந்தும் எப்படி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் போய் அந்தரியாமையாக இருக்கார் அப்படின்னு 5வது கேள்வி பார்த்தோம். அப்புறம் எந்தெந்த தத்துவங்களை வச்சுட்டு இந்த உலகங்களையும் அதன் தலைவர்களையும் பகவான் படைக்கின்றார் என்ன நம்ம பார்த்தோம். அது மகத் தத்துவங்கிறது ஒன்று பார்க்க போகிறோம். இவர் இதில் கேள்வி கேட்டுடுறார். இதை முன்னாடியே பார்த்துருக்கோம், நம்ம திருப்பியும் பார்க்க போகிறோம். 7வது, ஒவ்வொரு ஜீவனுக்கும் இயற்கையாகவே இயல்பு, செயல், மேனி ஆகியவை அவாவா ஏற்ற மாதிரி அந்தந்த கான்டினென்ட்டில் அந்தந்த இதெல்லாம் படைக்கிறாரு. அது எப்படி அப்படிங்கிறது 7வது கேள்வி. முதல்ல பார்த்த கேள்வி வந்து எல்லா உயிர்களிலும் அந்தரியாமியாக புகுந்து பலவித உருவங்களாக காட்சியளிக்கின்றார். உள்ளே இருக்கிற அந்தரியாமி ஒன்று தான், ஆனால் ஒன்று வந்து நரி, ஒன்று பூனை, ஒன்று ரங்கராஜன், ஒன்று கோவிந்தராஜன், ஒன்று கமலா, ஒன்று விமலாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தரியாமி ஒன்று தான். இது வந்து 5வது கேள்வி. 7வது கேள்வி வந்து எப்படி அந்த இயல்பு, செயல், மேனி இதெல்லாம் படைக்கிறார் இல்லையா, இந்த பிஹேவியர், இந்த மேனரிசம், இந்த இந்த விலங்கு இப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மனுஷன் இப்படி பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் எப்படி பண்ணுறார். அவர் திருப்பி இந்த மாதிரி கேள்விகள் அவருக்கு வர வர டவுட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே வர்றார். கடைசியில் சொல்கிறார், இதெல்லாம் நான் நிறைய தரம் இந்த திருவிளையாடலாம் கேட்டிருக்கேன், இருந்தாலும் அது கேட்க கேட்க திகட்டாதுப்பா, நீங்கள் இன்னொருத்தரும் அது எல்லாத்தையும் சொல்லுங்கள் எனக்கு, ஐ வாண்ட் டு லிசன் அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறார். இதை திருப்பியும் 10வது ஸ்லோகத்தை சொல்கிறார். நான் வியாசர் வந்து எனக்கு இதெல்லாம் நிறையா சொல்லிருக்கார், அறநெறி முறைகள், வர்ணாசிரம தர்மம், இதெல்லாம் நிறையா சொல்லிருக்கார். இவற்றால் பெறக்கூடிய அற்பமான சுகங்களில் என் மனம் ஈடுபடவில்லை. இதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன்ப்பா, இந்த அற்ப சுகங்களில் எல்லாம் என் மனசு ஈடுபடலை. ஸ்ரீ கிருஷ்ணனது கதை அமுது பருகுவதொன்றோ எனக்கு மனநிறைவை அளிக்கின்றது. இப்போ இந்த 10வது ஸ்லோகத்தையும் கைண்ட் ஆஃப் ரிப்பீட் பண்ணுறார். நிறைய விஷயங்கள் நிறைய மகான்கள் சொல்லி கேட்டிருக்கேன், ஈவன் வியாசர் சொல்லியும் கேட்டிருக்கேன். ஸோ இந்த அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மார்த்த, காமம், மோட்சம் எல்லாம் கேட்டிருக்கேன். இவற்றால் பெறக்கூடிய அற்பமான சுகங்களிலே என் மனம் ஈடுபடவில்லை. எனக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணனது கதை அமுது இருக்கே, அதை பருகுவதொன்றே எனக்கு மனநிறைவை அளிக்கின்றது. அந்த எனக்கு இந்த பாகவதம் கேட்கணும், அதுதான் திருப்பி திருப்பி கேட்கணும். அதை கேட்டு போதுமென தோன்றவில்லையே, எத்தனை முறை கேட்டாலும் எனக்கு போதும்னே தோணலை அப்படின்னு இன்னொருத்தரம் சொல்கிறார், புலம்புறார். 11, அனைத்து பாவங்களையும் நீக்க வல்ல கங்கையை போன்ற திருவடிகளை உடைய ஸ்ரீ கிருஷ்ணனது திருவிளையாடல் கதைகளை கேட்டு போதும் என்பவன் யாராவது உண்டா? யாராவது எனக்கு இவ்வளோ தூரம் போகிறோம், இந்த பாகவதம் கேட்டாச்சு, இனிமேல் எதுக்கு திருப்பி திருப்பி அதையே என்னத்துக்கு பாகவதம்? நம்ம எப்படி ஒரு வருஷமும் சப்தாகம் கேட்டுருக்கோம், ஒரு மாதம் சொன்னாலும் எங்கெங்கேயா ஊராக போய் சப்தாகம் கேட்டுருக்கோம். எப்படி? ஏன்னா அது அந்த நிறைவு, அதுக்கு மாத்திரம் ஒரு நிறைவே வராது இல்லையா? அதெல்லாம் சொல்கிறார், தனக்கே வரலைங்கிறார். தங்களை போன்ற சான்றோர்களது திருக்கூட்டத்திலே நாரதர் போன்ற ஞானிகளாலே அது எப்போதும் பேசப்படுகிறது. அந்த ஸ்ரீ கிருஷ்ண கதாமிருதம் கேட்பவனுடைய செவி வழியே உட்புகுந்து இந்த சம்சார பந்தத்திற்கு ஆட்படுத்தும் வீடு, மனைவி, மக்கள் எனும் ஆசையை அது போக்குவிக்கும். இந்த மாதிரி பாகவதம் கேட்டுட்டே இருந்தால் இதெல்லாம் போயிடும்பா. இந்த சம்சார பந்தத்திலிருந்து இதெல்லாம் ஒரு விடுதலைக்கு இதுதான் சிறந்த வழி அப்படின்னு அவரை அக்னாலஜ் பண்ணிக்கிறார். 12வது ஸ்லோகம். தங்களுடைய ஆத்ம நண்பரான வியாச முனிவர் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை கூற எண்ணியே மகாபாரதத்தை சொன்னார். அதில் உலக இயல் இன்பங்களை அளிக்கும் தர்ம நெறிகளை கூறி அதன் வாயிலாக மக்கள் மனம் பகவத்கதைகளில் ஈடுபடுமாறு செய்தார் அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறார், இதெல்லாம் விதுரரே சொல்கிறார் மைத்ரேயருக்கு. 12வது ஸ்லோகம். 13. இவ்வாறு பகவானது லீலாமுத கதைகளிலே ஈடுபாடு கொண்டவனது மனம் உலக இயல் விஷய சுகங்களில் வெறுப்பு அடைகிறது. அவன் பகவானது திருவடிகளையே அனவரதமும் சிந்தித்து
அவன் வந்து வருவதாலே அவன் ஆனந்த கடலிலேயே மூழ்கி திளைக்கின்றான். அவனது அனைத்து துன்பங்களும் அந்த நொடியிலேயே அழிந்து விடுகின்றன. யாருக்கு? பகவானுடைய லீலாமுத கதைகளில் ஈடுபாடு கொண்டவனது மனம் உலகியல் விஷயங்களில் வெறுப்படைகிறது. அவன் பகவானது திருவடிகளையே அனவரதமும் சிந்தித்து வருவதால் அவன் ஆனந்த கடலிலேயே மூழ்கி திளைக்கின்றான். அவனது அனைத்து துன்பங்களும் அந்த நொடியிலேயே அழிந்து விடுகின்றன அப்படின்னு ஒரு மகான் சொல்றார். ஒரு மகான் இங்க அக்னாலஜ் பண்றார், பாகவதர் சொல்றார். அங்கெல்லாம் பகவான் உவாச்ச, இது பாகவத உவாச்ச. அடுத்தது 14வது ஸ்லோகம். தங்களது முன்வினை பயனால் சிலருக்கு பகவத்கதைகளிலே ஈடுபாடு தோன்றுவது இல்லை. சில பேருக்கு தோணாது. இங்கே பாகவத கதை நடக்குதுன்னா அவன் கிடக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா நிறைய பேர். என்கிட்டயே சொல்லியிருக்கா. அந்த மாதிரி மீனிங் ஒவ்வொருத்தருக்கு அதில் ஈடுபாடு இல்லை. சரியா? அதுதான் சொல்கிறார். தன் முன்வினை பயன் எல்லாமே நம்ம பூர்வ ஜென்ம சுகிருதம் பண்ணிருக்கோம், அதனால தான் இதை கேட்குறோம். இந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம எங்கேயோ ஒரு கிஞ்சித்து சுகிருதம் பண்ணிருக்கோம், ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம். ஸோ தன் முன்வினை பயனால் சிலருக்கு பகவத்கதைகளில் ஈடுபாடு தோன்றுவது இல்லை. அவர்களோ வெட்டி பேச்சுக்களாலும் காரியங்களாலும் எண்ணங்களாலும் பொழுதை போக்கின்றார்கள், பொழுதை பாழடிக்கின்றார்கள் அப்படின்னு வருது. பகவானுடைய கால சக்தி இமைகொட்டாது கண்காணித்து ரத்னமணி போன்று விலை மதிக்க முடியாத அவர்களது ஆயுளை பறித்து செல்கிறது. இவர்களை கண்டு என் மனம் வெதும்புகிறது. அவ்வாறு நம்மால் இறக்கப்படுபவர்களும் கூட இவர்களை கண்டு இறங்கின்றார்கள். இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பகவானுடைய கதைகளை அறியாமற் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறா கடைசி காலத்தில். ஐயோ, நமக்கு பகவானுடைய கதைகள்லாம் நமக்கு இவ்வளவு விஷயம் இருக்குன்னு அறியாமல் போயிட்டே நமக்கு அப்படின்னு ஒரு சிலர் வருந்துறா. சில பேர் பகவானுடைய பெருமைகள் நன்கு அறிந்தும் அவரது திருவிளையாடல்களில் அந்த கதைகளில் நமக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுத்தே. ஒன்று பகவானை பற்றியே தெரிஞ்சிக்காமல் போயிட்டோமே, இத்தனை வருஷம் காலத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோமேன்னு பகவானோட பெருமைகள்லாம் நன்னா தெரியும், தினம் ஸ்தோத்திரம் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், இருந்தும் அந்த திருவிளையாடல் கதைகளில் நமக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுத்தே இருக்கா. அந்த மாதிரியும் இருக்கா இல்லையா? சில பேருக்கு எல்லாம் கோவிலுக்கெல்லாம் போவான், எல்லாம் போவான், ஆனால் கதைகளில் அவ்வளவு விருப்பம் இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இவா அவளை பார்த்து அந்தோ நமக்கு தான் ஒன்றும் தெரியாமல் மோசம் போயிட்டோம், ஆனால் இவாளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் மோசம் போயிட்டாளேன்னு இவாளை பார்த்து இவா வருந்துறாளாம். இவாளுக்கு எல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியல, நம்ம மோசம் போயிட்டோம். இவனுக்கு பகவானை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, கோயிலுக்கு போகிறான், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கு, ஆனால் கதையெல்லாம் அவனுக்கு அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுத்தேன்னா அது மாத்திரம் தெரிஞ்சிருந்ததுன்னா அது எல்லாமே முன்வினை பயன்தான். எல்லாமே பகவான் நம்ம முன்வினை சுகிருதம். ஏன்னா இப்போ தான் ஃபீல் பண்ணுறா, பகவானுடைய லீலாமுத கதைகளில் ஈடுபாடு கொண்டவனுடைய மனம் உலகியல் விஷய சுகங்களில் வெறுப்படைகிறது இல்லையா? அவன் பகவானது திருவடிகளையே அனவரதமும் சிந்தித்து அவரை வந்தித்து வருவதால் அவன் ஆனந்த கடலிலேயே மூழ்கி திளைக்கின்றான். அவனது அனைத்து துன்பங்களும் அந்த நொடியிலேயே அழிந்து விடுகிறது. ஸ்டாம்ப்பு, பெரிய ஸ்டாம்ப்பு குத்துறா பாருங்க, இங்கே பாகவத்தோட ரகசியம் இது. அந்த நொடியிலேயே 13வது ஸ்லோகம், அத்தியாயம் 5, ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். பெரிய ஸ்டாம்ப்பு மார்க் பண்ணிக்கணும். அந்த நொடியிலேயே யாருக்கு? பகவானது திருவடிகளையே அனவரதமும் சிந்தித்து வந்தித்து வருவதால் அவன் ஆனந்த கடலிலேயே மூழ்கி திளைக்கின்றான். அவனது அனைத்து துன்பங்களும் அந்த நொடியிலேயே அழிந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைய சத்சங்கத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். மீதி 15வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம நாளைக்கு அடுத்த சத்சங்கத்தில் பார்க்க போகிறோம். நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமக, ஸ்ரீஹரயே நமக, ஸ்ரீஹரயே நமக. யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராயீனம் துயத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ. நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதி ரிக்தானி சமக்ஷ்வ புருஷோத்தம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.